إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله تعالى واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا قال نبينا صلى الله عليه وسلم سباب المسلم فسوق وقتاله كفر رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உலகின் ஒப்பற்ற தலைவர் நம் உயிரை விட மேலானவர் அகிலம் அனைத்திற்கும் அருளாய் அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் வழியை என்ன சிரமங்கள் வந்தவொழுதும் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், குறிப்பாக இங்கே ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்றல் வட்டுமாக. எல்லாம் அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் அவனால் நம் மீது விதிக்கப்பட்ட இந்த ஜும்மா என்கிற அமலை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய ஆலயத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். நம்மை எல்லாம் ஒன்று குழுமச் செய்து அல்லாஹுவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை திருக்குர்ஆனிலே உபதேசம் யாருக்கு பயனளிக்கும் என்று சொல்லுகிற நேரத்தில் சொல்லி காட்டுவான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அந்த உபதேசம் அவர்களுக்கு பயனளிக்கும், அவர்கள் உண்மையில் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை திருக்குர்ஆனிலே நம்மை பார்த்து நினைவுபடுத்துகிறான். அதன் அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, இந்த ஜும்மா என்கிற அமலை வெறுமனே சடங்கு சம்பிரதாயமாக கழித்து விடாமல் இங்கே சொல்லப்பட இருக்கிற கருத்துகள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் அதை நாங்கள் பின்பற்றுவோம் என்கிற நல்லதொரு பிரார்த்தனையோடு அமர வேண்டுமாய் அன்பாய் கேட்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்லாஹ்வுடையார்களே, இன்றைய ஜும்மாவுடைய செய்தியாக சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவோம் என்கிற செய்தியின் கீழாக சில குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சில செய்திகளை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து மனிதனுடைய வாழ்க்கையை
பலதரப்பட்ட படிநிலைகளை ஏற்படுத்தி கட்டமைத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய வாழ்க்கையில் சில ஏற்ற இறக்கங்களை, கூடுதல் குறைவுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பதற்கு விரும்புகிறான். அவனுக்காக ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒவ்வொரு வாய்ப்பையும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். அந்த சந்தர்ப்பத்தை யார் முறையாக பயன்படுத்துகிறாரோ, அந்த வாய்ப்புகளை யார் சரிவர பிடித்துக் கொள்கிறார்களோ, அதை பிடித்தவர்கள் வெற்றியாளர்களாகவும் அவற்றை தவறவிட்டவர்கள் மறுமையிலும் இம்மையிலும் தோல்வியடைந்தவர்களாகவும் மாறி போவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா மனித வாழ்க்கையை குறித்து திருமறை திருக்குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, அல்லதீ ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். உங்களில் எவர் செயல்களால் அழகானவர்கள் என்பதற்காக, சோதிப்பதற்காக, அதை தெரிந்து கொள்வதற்காக நாம் உமக்கு மனிதர்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவோம். அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். மரணம் என்கிற நிகழ்வையும் வாழ்வு என்கிற சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் ஏற்படுத்தி இருப்பது, சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்துகிறோமா? இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய பரிசுகளை பெறுவதற்கு தகுதியானவர்களாக நாம் மாறுகிறோமா என்பதை சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு மரணத்தையும் நாம் கொடுத்தோம், வாழ்க்கை எனும் அந்த சந்தர்ப்பத்தையும் நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். நாம் அல்லாஹ்வால் கால அவகாசத்தை கொடுக்கப்பட்டு இந்த பூமியிலே அனுப்பப்பட்டிருக்கிற மனித வர்க்கம், இதில் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலா தனிப்பட்ட பிரத்யேகமான வாய்ப்புகளை ஏற்படுத்துவான். ஒவ்வொருவரும் அவரவருடைய வாழ்க்கையில் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த வாய்ப்புகளை, அது உலகம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் அல்லது மார்க்கம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தை, இந்த வாய்ப்பை யார் சரிவர முறையாக பிடித்துக் கொள்கிறார்களோ, அதை அடைந்து கொள்கிறார்களோ, அவர்கள் உலகத்தினுடைய நோக்கமாக இருந்தாலும் அதில் வெற்றி அடைகிறார், அல்லது மறுமையினுடைய நோக்கத்திற்காக அதை பின்பற்றினாலும் பிடித்தாலும் மறுமையிலே வெற்றி அடைந்து விடுகிறார். மற்றொரு சாரார் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் துளைத்துவிட்டு நம்மை விட்டு அது கடந்ததற்கு பின்னால் இழந்து விட்டதை குறித்து பேசுகிற சமூகமாக, மனிதர்களாக நாம் மாறினோம் என்று சொன்னால் நாம் தோல்வி அடைந்தவர்களாக, எதையும் அடைந்து விட முடியாத, வெற்றிக்கணிகளை பறிக்க முடியாத மனித சமுதாயமாக மாறி போவதையும் பார்ப்போம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவதை குறித்து அழகான ஒரு பாடத்தை நம்முடைய சமூகத்திற்கு காட்டுகிறார்கள். நல்ல ஒரு பாடத்தை, படிப்பினையை ஒரு நபித்தோழருக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லுகிறார்கள், யாரெல்லாம் இதை பின்பற்றுகிறீர்களோ, இதை கடைபிடித்து விடுகிறீர்களோ, நீங்கள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தியவர்களாக மாறிவிடுவீர்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியதனால் நாளை மறுமையிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்மை என்று சொல்லுகிற இந்த உலகத்திலும் வெற்றியை நீங்கள் பறித்துக் கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிரஜுலின் வஹுவ யஐது. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், ஒரு நபித்தோழர் வர்றார். அந்த நபித்தோழரை அழைத்து அல்லாஹ்வின் தூதர் அவரிடத்திலே சில அறிவுரைகளை சொல்லிக் கொடுக்கிறார். அவருக்கு சொல்வதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுகிற, என்றைக்கு போதித்தார்களோ அந்த நாளிலே இருந்து உலகம் அழிகிற நாள் வரை யாரெல்லாம் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுகிறார்களோ அனைத்து முஸ்லிம்களுக்கும் சொல்லப்பட்ட போதனை அன்புக்குரியவர்களே. அப்ப அந்த அடியாரிடத்திலே சொல்லுகிறார், நண்பரே, தோழரே, உங்களிடத்திலே 5 விஷயங்கள் வருவதற்கு முன்னால்
5 விஷயங்களை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். 5 சந்தர்ப்பங்கள், 5 விதமான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதருக்கும் ஏற்படுத்துவான். அதிலே குறிப்பாக அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய 5 விதமான செய்திகளை சொல்லுகிறார். 5 செய்தியை சொல்றேன். இந்த 5 செய்திகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 5 செய்திகளை நீங்கள் கடந்து விடுங்கள். 5 வருவதற்கு முன்னால் 5 பின்பற்றுங்கள். இந்த 5 விதமான செய்திகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்திகளை ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையின் அத்துணை இபாதத்துகளை நிறைவேற்றியவனாக மாறிவிடுவான். அவருடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் சைத்தான் ஓட்டையிட்டு அதன் மூலமாக துளைத்து அவருடைய ஈமானில் கோளாறை ஏற்படுத்துகிறானோ அந்த கோளாறுகளை, அந்த ஓட்டைகளை எல்லாம் அடைத்து அல்லாஹ் நாடியதன் அடிப்படையில் வெற்றி பெற்ற முஃமினாக மாறக்கூடும். அப்படியான அதி அற்புதமான, உலகத்தில் எந்த விதமான ஞானிகளும் சொல்லிக் கொடுத்து விட முடியாத 5 காரியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சமூகத்துக்கு சொல்றாங்க. 5 விதமான சந்தர்ப்பங்களை பயன்படுத்துங்கள். ஷபாபக கபல ஹிராமிக், முதல் விஷயமாக சொல்லுகிறார்கள். ஷபாபக கபல ஹிராமிக், உங்களிடத்திலே முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு அடியானுக்கும் இளமை என்பதை ஒரு சந்தர்ப்பமாகவே கொடுக்கிறான். முதுமை என்பதும் ஒரு சந்தர்ப்பமாகவே வருகிறது. குழந்தை பருவம் என்பதும் ஒரு சந்தர்ப்பமாகவே வருகிறது. மனிதனுடைய வாழ்க்கையை அடுக்கடுக்காக ஒவ்வொரு கட்டங்களாக படைத்திருக்க ரப்புல் ஆலமீன் ஒவ்வொன்றையும் நமக்கு திரும்பி எடுக்க முடியாத, திரும்ப அவனுள் நுழைந்து விட முடியாத சந்தர்ப்பங்களாகவே கொடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, பல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இளமையை எப்படி பயன்படுத்துவது? உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற உலகம் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது ஆபாசத்தின் அருவருப்பின் பக்கம், மதுபானத்தின் பக்கம், போதைப் பொருட்களின் பக்கம். இவற்றை அடைந்து கொள்வதற்காக இளமை பருவத்தை பயன்படுத்துவதா? உலகத்தை வெல்வதற்காக இளமை பருவத்தை பயன்படுத்துவதா? இதற்காக இந்த இளமை பருவத்தை முதுமை வருவதற்கு முன்னால் பயன்படுத்த வேண்டும். எதை குறிப்பிட்டு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமை பருவத்தை சொன்னார்கள்? அன்புக்குரியவர்களே, தலை முடிகள் எல்லாம் நரைத்து, தாடி முடிகள் எல்லாம் நரைத்து, கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் அவன் பெற்றிருந்த, இளமையில் அவன் அடைந்திருந்த ஆரோக்கியத்தை இழந்து பலகீனத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் திரும்ப இளமையை குறித்து நினைத்து, இளமை பருவத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை முதுமையிலே அவன் நினைத்தாலும் செய்துவிட முடியாத துர்பாக்கியசாலியாக மாறிவிடுகிறான் மனிதன். அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய ஆலயங்களின் பக்கம் இளமையிலே ஏன் செல்ல வேண்டும்? அதற்கென்று சில குறிப்பிட்ட வயது இருக்கிறது. 18 19 இது ஓடியாடி உலகத்தை அனுபவிக்க வேண்டிய வயசு இது. இந்த வயசுல ஏன் தாடி? இந்த வயசுல ஏப்பா கரண்டைக்கு மேல் ஆடை? இந்த வயதில் ஏன் ஐங்கால தொழுகை? சமூகத்திலே இன்றைக்கு பேசுகிறார்களே அன்புக்குரியவர்களே, அப்படியான இளமை பருவமா? அப்படித்தான் இளமை பருவத்தை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா? அல்லாஹ் தஆலா திருமறை திருக்குர்ஆனிலே இளமையை குறித்து சொல்லுகிற பொழுது சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுல் லதீ خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة. அல்லாஹ் தஆலா ஆற்றல் என்று சொல்லுகிறான். இந்த இளமை பருவத்தை, இந்த வாலிப பருவத்தை ஆற்றல் என்று சொல்லுகிறான். உங்களை ஒரு பலகீனமான நிலையிலே நாம் படைத்தோம். எதுவும் தன்னால செய்ய முடியாது. தாய் தந்தையருடைய உதவியோடு பயணிக்கிற மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா வளர்த்து ஆளாக்கி ஒரு கூவத் ஆற்றல், தான் நினைத்ததை செய்து முடிக்கிற ஒரு கம்பீரத்தை, ஒரு உடல் வலிமையை
ஆற்றலை அல்லாஹ் தஆலா இளைஞர்களுக்கு இளமை பருவத்திற்கு தருகிறான். அந்த இளமை பருவத்தை ஆற்றல் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். யார் இந்த ஆற்றலை, வலிமையை, அது நல்ல விஷயமாக இருக்கலாம் அல்லது தீய காரியங்களாக இருக்கலாம், எதில் அந்த இளைஞன் தன்னுடைய உள்ளத்தை பயன்படுத்துகிறானோ அதன் அடிப்படையில் அந்த ஆற்றல், அந்த வலிமை அதன் பால் பயணிக்கும் என்பதை நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல வழிகளில் அதை பயன்படுத்தினால், நல்ல செயல்களை செய்வதற்கு, இபாதத்துகளிலே, மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு, இஸ்லாத்திற்காக பயன்படுத்தினால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியில் பயன்படுத்தி சொன்னார்களோ, எந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த சொன்னார்களோ இளமையில் அதை அடைந்தவர்களாக மாறுகிறார். இந்த ஆற்றலை போதை பொருட்களிலே, விபச்சாரங்களிலே, ஆடல் பாடல்களிலே உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த ஆற்றலை பயன்படுத்தினால் அதுவும் முடியும், இதுவும் முடியும். ரெண்டுமே செய்யலாம். அல்லாஹ் தஆலா இரண்டு சந்தர்ப்பங்களை உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறான். நேரான பாதை ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதை, ஃபீ சபீலி ஷைத்தான், ஷைத்தானுடைய பாதை. இரண்டையும் அல்லாஹ் தஆலா நம்முடைய கண்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறான். ஆற்றலை கொடுத்திருக்கிறான், அறிவையும் கொடுத்திருக்கிறான். எதிலப்பா நீ பயணிக்கிற? எதிலே நாம் பயணிக்க வேண்டும்? எதிலே பயணிக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனாலேயே முத்தாய்ப்பாக சொன்னார்கள், சொர்க்கத்தினுடைய நிழலை பெறக்கூடிய 7 சாராரில் 7 சாரார் நாளை மறுமை நாளில் நிழலே இல்லாத அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய நிழலை பெறுவார்கள். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்லா இல்லா லில்லுஹு. 7 பேர் சொன்னாங்க, எந்த நிழலும் இருக்காது. அப்படி சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு 7 சாரார் அல்லாஹ்வால் பிரத்யேகமாக கண்ணியப்படுத்தப்பட்டு அவருடைய அரிசினுடைய நிழலுக்கு கீழாக கண்ணியப்படுத்தப்படுவார்கள், சந்தர்ப்பம் அளிக்கப்படுவார்கள், வாய்ப்பு கொடுக்கப்படுவார்கள். அதில் ஒருவர் யாரு? வஷாபுன் நஸஅ ஃபீ இபாதத்தில்லாஹி தஆலா, தன்னுடைய இளமை பருவத்தை, தன்னுடைய வலிமையை, தன்னுடைய ஆற்றலை அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய இபாதத்தில் அதை செலவழித்தவர், பயன்படுத்தியவர். நம்முடைய இளமை பருவம் அப்படித்தான் பயனடைந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் கடந்து வந்த இளமை பருவம் அப்படித்தான் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்காகத்தான் அவன் கொடுத்த வலிமை, குவத் பயன்பட்டிருக்கிறதா? என்னுடைய இளமையை கொண்டு நான் மார்க்கத்திற்காக என்ன பணியாற்றி இருக்கிறேன்? என்னுடைய ஆரோக்கியத்தை கொண்டு தீனுல் இஸ்லாத்தினுடைய முன்னேற்றத்திற்காக எதை நான் கொடுத்திருக்கிறேன்? என்னுடைய ஆரோக்கியம் எதற்காக பயன்பெற்றிருக்கிறது? வஷாபுன், அந்த இளைஞன் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் தன்னை துளைத்து விடுவான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஐங்காலம் தொழுகையை என்னால் சரிவர தொழ முடிகிறதா? இஸ்லாம் விதித்திருக்கிற வரம்புகளுக்குள் என்னுடைய இளமை பருவத்தை கட்டமைக்க முடிகிறதா? நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பெரும்பான்மையான இஸ்லாமிய இளைஞர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு இலக்கற்றதாக மாறி இருக்கிறது. சந்தர்ப்பங்களை இணைத்து தொலைத்து துணிந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையான இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு தங்களை அடிமையாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். போதையை அடைந்து கொள்வதற்காக எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராக இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். எந்த பகுதிகளில் எல்லாம் ஏகத்துவத்தினுடைய முழக்கத்தை மேலோங்கச் செய்கிறோமோ அந்த பகுதிகளிலேயே அழகான முறையிலே தாடி வைத்திருக்கிற, நல்ல முறையில் சலாம் சொல்லுகிற, பள்ளியோடு அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொடர்பு வைத்திருக்கிற இளைஞர்கள் கூட இன்றைக்கு போதைப் பொருளை பயன்படுத்துவதை தாண்டி போதைப் பொருட்களை விற்கக்கூடிய வியாபாரிகளாக மாறி இருக்கிறார்களே. அன்புக்குரியவர்களே, அனஸ் பின் நலர் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழருடைய செய்தி நாம் கேள்விப்பட்டிருக்கோம். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியவர். இவர் சத்தியம் செய்தால் அல்லாஹ் தஆலாவுடைய சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்கிறான் என்று சொல்லப்பட்டவர். பத்ருடைய போர்க்களத்தில் பங்கெடுக்க முடியல, போக முடியல.
சந்தர்ப்ப சூழ்நிலையால் தவற விட்டு விடுகிறார். அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இன்னும் ஒரு போர்க்களம் ஏற்படட்டும், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கட்டும், நான் நிச்சயம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வேன். இந்த அனஸ் பின் நலர் யார் என்று அந்த போர்க்களத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று மக்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். உஹதுடைய களமும் தயாராகிறது. உஹது போர்க்களத்தையும் சந்திக்கிறார். சந்திக்கிற பொழுது உஹது போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு தோல்வி என்று வருகிற பொழுது அனைவரும் திரும்பி சஹாபாக்களுடைய கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்திலே அனஸ் பின் நலர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முன்னோக்கி போறாங்க. யாரெல்லாம் புறமதில் விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த நபி தோழர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்டவராக முன்னோக்கி செல்கிறார். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எதுக்கு அப்படி வர்றாங்க? அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அவர் ஷஹீதானதற்கு பின்பு அவருடைய செய்தியை சொல்றாங்க, நான் அனஸ் பின் நலர் அவர்களை பார்த்தேன், போர்க்களத்திலே முன்னோக்கி ஓடிக்கொண்டே இருந்தார். இதோ உஹது மலையினுடைய அடிவாரத்திலே சொர்க்கத்தினுடைய வாடையை நான் உணர்கிறேன் என்று சொல்லியவராக அவர் விரைவாக ஓடிக்கொண்டிருந்தார். அவரை நாங்கள் கண்டெடுத்தோம். ஈட்டிகளாலும் அம்புகளாலும் அவருடைய உடல்களில் 80க்கும் மேற்பட்ட காயங்களோடு அவரை கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு முன்னால் உஹதுடைய களத்திற்கு முன்னால் உஹதுடைய அடிவாரத்தில் என்று பிரார்த்தனை செய்தால், இறைவா நான் உஹதை அடைய வேண்டும், அந்த போர்க்களத்திலே நான் போரிட வேண்டும், அதன் மூலமாக அவருடைய உடல்கள் சின்ன பின்னமாக்கப்பட வேண்டும், நாளை மறுமை நாளில் இதே நிலையில் நான் எழுப்பப்பட வேண்டும். வாலிபத்தை தீனுல் இஸ்லாத்திற்காக ஃபீ சபீலில்லாஹிலே துளைத்த அனஸ் பின் நலர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது அடிவாரத்திலே சொர்க்கத்தினுடைய வாடையை நான் உணர்கிறேன். தான் உண்டு கொண்டிருந்த அந்த பேரித்தம்பளத்தை எரிந்துவிட்டு இதை உண்ணுகிற நேரத்தை கூட சொர்க்கத்தை அடைகிற அந்த நேரத்திற்கு தடை என்று வீசிவிட்டு ஷஹீதானார்கள் என்று பார்க்கிறோம் என்று சொன்னால், தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாஹுக்காக தொலைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இளமை பருவத்தை அதற்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுக்காக பயன்படுத்தணும். தாரிக் பின் ஜியாத் என்று சொல்லப்படுகிற ஒரு தாபி வராரு. எங்கிருந்து வராரு? ஸ்பெயினை நோக்கி இந்த ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து உள்ள வரார். அங்க இருக்கும் அமீருல் முஃமினால் நியமிக்கப்பட்டு ஸ்பெயினை படையெடுத்து அதை வெற்றி கொள்ள வேண்டும், அங்கே நடந்து கொண்டிருக்கிற அநீதிகளை துடை தெரிய வேண்டும் என்று சொல்லி தாரிக் பின் ஜியாத் என்று சொல்லப்படுகிற வெறும் 19 வயது நிறைந்த ஒரு இளைஞர் அனுப்பப்படுகிறார். நாம் பார்க்கிறோம் வரலாறுகள். 800 ஆண்டு காலம் ஸ்பெயின் என்கிற தேசம் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருந்தது என்று பார்க்கிறோமே, அதற்கு வித்திட்டவர் தாரிக் பின் ஜியாத் வர்றாரு. தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை முறையாக செயல்படுத்தி அங்கே போரிட்டு அந்த ஸ்பெயின் என்கிற தேசத்தையே இஸ்லாமிய வயப்படுத்தினார் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நமக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு, சந்தர்ப்பம் இந்த இளமை பருவம் என்பது. இந்த இளமை பருவத்தை நாம் தவறாகவும் பயன்படுத்தலாம், சரியாகவும் பயன்படுத்தலாம். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை, நமக்கு கொடுத்த இந்த வீரியத்தை கொண்டு மார்க்கத்திற்காக எதை நீங்கள் செய்து முடித்தீர்கள் என்று நம்மிடத்திலே கேள்வி எழுப்பினால், நாம் சொல்லுவதற்கு, சாட்சி பகர்வதற்கு, நாம் கடந்து வந்த இந்த வாலிபத்தில் ஏதாவது ஒன்றை நாம் நினைவில் கொண்டு வர முடியுமா? மார்க்கத்திற்காக என்ன செஞ்சிருக்கோம்? காலையில சுபஹ் தொழுகிறதே நாம் செய்கிற மிகப்பெரிய தியாகமாக இருக்கிறது. ஐங்காலம் தொழுவது கூட இந்த மார்க்கத்திற்காக நாம் செய்கிற தியாகம் என்கிற மனோபாவம் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய இளைஞர்களுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த சந்தர்ப்பத்தை சரிவர நாம் பயன்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக சொல்லுகிறார்கள், வஷிஹதக கப்ல ஸகமிக், உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தை, அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டால், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிணி ஏற்பட்டு விட்டால், அதற்கு பிறகு நீங்கள் எப்படி ஆரோக்கியத்தோடு இருந்த பொழுது நீங்கள் அமல் செய்தீர்களோ, எப்படியெல்லாம் நீங்கள் ஒரு வாழ்க்கையை கட்டமைத்திருந்தீர்களோ, அது போல அந்த வாழ்க்கையை வாழ முடியாது. எப்பொழுது நோய் ஏற்படும்?
ஏதாவது ஒரு கால அவகாசத்தை அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்திருக்கிறானா? நமக்கு அல்லாஹு தாலா நல்ல ஆரோக்கியத்தை, நீண்ட ஆயுளை வழங்க வேண்டும். ஆனால் நோய் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் சரிவர இங்காலம் குனிந்து நிமிர்ந்து தொழுது கொண்டிருந்த ஒரு அடியார் கூட ருக்குவு போக முடியாத சூழ்நிலைக்கு வந்துடுறார். சுஜூதிலே அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்ய முடியாத ஒரு அவலநிலைக்கு வந்து விடுகிறார். ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் நல்ல ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புக்லி வ அஊது பிக்க மினல் ஜுபுனி வ அஊது பிக்க அன் அரதலில் அர்தலில் உமரி. நல்ல ஆரோக்கியத்தை இறைவா, கஞ்சத்தனத்தை விட்டு, கருமித்தனத்தை, கோழைத்தனத்தை விட்டு என்னை பாதுகாத்திடு. நல்ல சந்தர்ப்பத்தை விட்டு, தீய சந்தர்ப்பத்தை விட்டு என்னை பாதுகாத்து, தீய சந்தர்ப்பத்தை விட்டும் பாதுகாத்திடு. நல்ல நிலையில் நான் இருப்பதிலே இருந்து தீய சந்தர்ப்பத்தை அடைவதை விட்டும் என்னை பாதுகாத்து விடு இறைவா என்று அல்லாஹ்வின் தூதர் எப்ப பிரார்த்தனை செஞ்சாங்க? ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹ்வின் தூதர் யாரெல்லாம் தொழுது முடிக்கிறார்களோ அவர்கள் இந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவ்வளவு மனித வாழ்க்கைக்கு அவசியமான தேவையான ஒன்று நாம் பெற்றிருக்கிற இந்த ஆரோக்கியம், இந்த வலிமை. இதை தவறவிட்ட பிறகு, சென்றுவிட்ட வலிமையின் போது நாம் செய்து முடிக்க வேண்டிய அமல்களை நோய்வாய்ப்பட்ட பிறகு நம்மால் செய்து முடிக்க முடியாது. அதனால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீங்கள் நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்கள். அடுத்து சொல்றாங்க, வறுமை வருவதற்கு முன்னால் செல்வத்தை பயன்படுத்துங்க. நல்ல செல்வமான நிலை இருக்கு, செல்வ செழிப்போடு வியாபாரத்தில் நல்ல நிலையில இருக்கிற பொழுது, செல்வம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு வறுமை வருவதற்கு முன்னால், ஒரு இழப்பு வருவதற்கு முன்னால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ்வின் பாதையிலே செலவிட்டு விடுங்கள். ஏன்? வறுமைக்கும் கால அளவு கிடையாது. எப்பொழுது அது நம்மை பிடிக்கும் என்று சொல்ல முடியாது. மிகப்பெரிய மல்டி மில்லியனரா இருக்கிறான், ஒரே ஒரு சம்பவம், ஒரே ஒரு விபத்து, ஒரே ஒரு நிலநடுக்கம், ஒரே ஒரு இயற்கை பேரிடர் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்துக் கொண்டிருந்த முதலாளி கூட அடுத்த நாள் ஒரு வேளை உணவுக்காக வரிசையில் நிற்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். வறுமை எப்பொழுது வரும் தெரியாது. அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், வறுமை வருவதற்கு முன்னால் செல்வ நிலையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறானே, செல்வமான நிலையிலும் துன்பமான வறுமையில் இருக்கிற பொழுதும் மூமின்கள் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுப்பாங்க. ரெண்டு நிலையிலும் செலவு செய்வாங்க. வறுமையே ஏற்பட்டு விட்டாலும் செய்வார்கள், செல்வத்தினுடைய இன்பமான நிலையில் கூடுதலாக செய்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை அடையாளப்படுத்துகிறான் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கிறார்கள், சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பாக்கெட்ல பணம் இருக்கா, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்க. அஷைத்தானு யஈதுகுமுல் ஃபக்ரா, ஷைத்தான் உங்களிடத்தில் உபதேசம் செய்கிறான், ஃபக்ரா, முசாவர் ஆயிருவ, பிச்சைக்காரன் ஆயிருவ, கொடுக்காத. பாக்கெட்ல இருக்கும் பொழுது கொடுக்காத. உன்னுடைய குடும்பங்களுக்காக, உன்னுடைய உறவுகளுக்காக, உன்னுடைய தேவை உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஃபக்ரா, ஃபக்கீர் ஆயிருவ, பிச்சைக்காரன் ஆயிருவ. தொடர்ச்சியாக உங்களிடத்திலே ஷைத்தான் உபதேசம் செய்கிறான். அல்லாஹு தஆலா நீங்கள் தான தர்மம் செய்வதை வலியுறுத்துகிறான், உங்களுக்கு பன்மடங்காக பெருக்கி தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவதாக சொன்னார்கள், உனக்கு வேலைப்பளு வருவதற்கு முன்னால் ஓய்வை பயன்படுத்திக்க. ஓய்வு கிடைக்குதா, அந்த ஓய்வில் உறங்கியே கழித்து விடாமல் அதில் எதை பயன்படுத்தலாம், எதை செய்து முன்னேற்றத்தின் பாதையில் அதை அமைத்துக் கொள்ளலாம் என்று அந்த ஓய்வை நீ பயன்படுத்திக் கொள். உனக்கு பின்னால வேலை வரும், நிறைய சிக்கல் வரும், அதற்கு முன்னால் ஓய்வை பயன்படுத்திக் கொள் என்று சொல்லுகிறார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐந்தாவதாக சொல்றாங்க,
وحياتك قبل موتك. உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்வை பயன்படுத்தி. உனக்கு மரணம் வரும். இந்த மரணம் வருவதற்கு முன்னால் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை இருக்கா இல்லையா, இதுக்கு ஒரு பெரும் பாக்கியம். கதப நஃப்ஸிஹி ரஹ்மான், அல்லாஹ் உன் மீது கொண்டிருக்கிற கருணையின் காரணத்தினால், ரஹ்மத்தின் காரணத்தினால் உனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த வாழ்வு. மரணம் வருவதற்கு முன்னால் அதை பயன்படுத்திக் கொள். திருமறை திருக்குரான் இப்படி பேசுகிறது, வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதி அஹதகுமுல் மௌத். உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னரே நாம் வமிம்மா ரஸக்னாகும், நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலே இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து கொள்ளட்டும். ஏன் அப்படி செலவு செய்யணுமா? ஃபயகூல ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப். மரணம் ஒருவருக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த அஜலை, அந்த நேரத்தை, அந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் தள்ளி போடும்படி அல்லாஹ்விடத்திலே அந்த மனிதன் மன்றாடுகிறான், இறைவா கொஞ்சம் எனக்கு நேரத்தை கொடு, கொஞ்சம் எனக்கு அவகாசத்தை கொடு. ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். இதோ நான் சதக்காவை செய்து விடுகிறேன், தான தர்மம் செஞ்சுறேன். லட்சங்களில் கோடிகளில் நான் எதை முடித்து வைத்திருந்தேனோ அதையெல்லாம் இறைவா உடைய பாதையிலே நான் கொடுத்து விடுகிறேன், கொஞ்சம் அவகாசத்தை கொடு இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே மனிதன் மன்றாடுகிறான். நல்ல நல்ல அமல்களை செய்து விடுகிறேன், சாலிகான காரியங்களை எல்லாம் நான் செய்து விடுகிறேன் என்று மனிதன் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான். திருமறை திருக்குரான் பேசுகிறது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வலை யுஅখির அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். ஆனால் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அவன் விதித்து விட்ட அந்த நேரம், அந்த அஜல் வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு துளியும் கூட, ஒரு கணப்பொழுதும் கூட அதை தாமதிக்காமல் வானவர்களுக்கு கட்டளையிடுவான். கனக்கச்சிதமாக அவனை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற வானவர்கள் அவனுடைய ரூஹை, அவனுடைய உயிரை கைப்பற்றி விடுவார்கள். எந்த சந்தர்ப்பமும் இருக்காது. மனிதனுடைய புலம்பல், மனிதனுடைய கெஞ்சல், எதற்கும் அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பம் தரமாட்டான். அன்புக்குரியவர்களே, ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட 5 விதமான சந்தர்ப்பங்கள், இந்த 5 சந்தர்ப்பங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றுகிற காலமெல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படிநிலைகளை அடைகிற நேரத்தில் கிடைக்கப் பெறுவது. அதை நாம் தவறவிட்டு விட்டால், அந்த வாய்ப்பை நாம் இழந்து விட்டால் மீண்டும் அந்த வாய்ப்பை நாம் அடைந்து கொள்ள முடியாத அல்லாஹ்விடியார்களாக அல்லாஹ்வின் தூதர் எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்த சொன்னார்களோ அதை பயன்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைகிற நல்ல முஸ்லிம்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்லாஹ் நடிகார்களே, நமது ஊருக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தில் அண்ணா நகர் என்று சொல்லப்படுகிற பகுதியில ஜமியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக அந்த இடத்திலே, அந்த பகுதியில கணிசமான இஸ்லாமியர்கள் வாழ்ந்து வருவதை அறிந்து அந்த பகுதியில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில அந்த மக்களுக்கு வழிநடத்துகிற பள்ளிகள் ஏதும் இல்லாத சந்தர்ப்பத்தில் அங்கு இருக்கக்கூடிய சில சகோதரருடைய கோரிக்கையின் அடிப்படையிலே ஒரு பள்ளிவாசல் அந்த பகுதியிலே ஏற்படுத்தப்பட வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே ஆண்கள், பெண்கள், மக்தப் மதர்சாக்கள் ஏதுமே இல்லாத சூழலில் பள்ளி ஒன்றை கட்டமைக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே அந்த பகுதியில பள்ளிக்காக ஒரு 7.25 சென்ட் அளவிற்கு இடம் பார்க்கப்பட்டு அந்த இடத்தினுடைய உரிமையாளரிடத்திலே நாம் பேசுகிற பொழுது அவர் அந்த இடத்தை என்ன விலைக்கு வாங்கினாரோ அதே விலையில்
அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்காக அந்த இடத்தை நம் இடத்திலே ஒப்படைத்தார். அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். அந்த பொருளாதாரத்தை கூட மிகுந்த தாமதத்திற்கு பிறகு அவரிடத்திலே நாம் ஒப்படைத்தோம். அப்படி வாங்கப்பட்டு 3 ஆண்டு காலம் கழிந்து கடந்த ரமலான் 15 அன்று அங்கே மஸ்ஜிது தௌபா என்று சொல்லப்படுகிற ஒரு பள்ளிவாசலும் கட்டி எழுப்பப்பட்டு மிக சிறப்பாக இந்த இடத்திலே இன்றைக்கு தொழுகையும் ஜுமாக்களும் மக்தப் மதரசாக்களும் பெண்களுக்கான தர்பியாக்களும் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நடைபெற்று வருகிறது. அன்புக்குரியவர்களே, இதில் இந்த பள்ளியினுடைய கட்டுமானத்திற்காக நாம் செலவிட்ட தொகை 45 லட்சம் ரூபாய். 45 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் தான் வசூலாச்சு. அங்கே இருக்கிற பகுதிகளிலே செல்வந்தரிடத்திலே வசூல் செய்யப்பட்டு 45 லட்சம் ரூபாய் மதிப்பில் அந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. மீதம் 15 லட்சம் ரூபாய் கடனாக பெற்று அந்த பள்ளியினுடைய ஒரு 75% வேலைகள் நிறைவேற்றிருக்கிற நிலையில் பெண்களுக்காக தொழுவதற்கு சரிவரியான ஒரு இடம் இன்னும் அந்த இடத்திலே ஏற்பாடு செய்யப்படவில்லை. ஒரு செட்டு போட்டு அதுலதான் பெண்கள் தொழுகிறார்கள். மக்தப் மதரசாக்கள் நடத்தப்பட வேண்டும். பள்ளிவாசலுடைய மேல்தளம் எழுப்பப்பட வேண்டும். முழுமையடையாத நிலையிலே அந்த இடத்திலே பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 15 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. இன்னும் ஒரு 15 லட்சம் ரூபாய் அந்த இடத்திலே செலவு இருக்கிறது. இந்த செலவினங்களுக்காக அல்லாஹ்வுடைய முகத்தை வேண்டி உங்களிடத்திலே அந்த கடனை அடைப்பதற்காக திருப்பூர்ல இருந்து இங்க வந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மாபெரும் வாய்ப்பை பாக்கியத்தை அளித்திருக்கிறான். எங்கோ ஏதோ ஒரு ஊரிலே இருக்கக்கூடிய ஏகத்துவத்தை போதிக்கிற ஒரு பள்ளிவாசலுக்காக நாம் வாழ்கிற பகுதியிலே இருந்து நம்மால் பொருளாதாரத்தை கொடுத்து நன்மையை பெற்றுக் கொள்ளுகிற நல்லதொரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரெல்லாம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அதை பின்பற்றுகிறார்களோ அந்த மக்களுக்கு அளித்திருக்கிறான். அன்புக்குரியவர்கள், அதன் அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக அந்த பள்ளிவாசலுக்காக பொருளாதாரத்தை அதிகம் நீங்கள் வழங்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல்